100 புக்ஸ் டு ரீட் பிஃபோர் யூ டை. நம்ம லைஃப் முடியறதுக்குள்ள நம்ம கட்டாயம் படிக்கக்கூடிய 100 புத்தகங்களை பத்தி தான் இனிமே வர வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதில் நான் சஜஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் புக் த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி, தெளிவாக சிந்திக்கும் கலை பை ரால்ஃப் டாக்லி. இந்த புத்தகத்துல நம்மளுடைய சிந்தனைகள் லாஜிக்கலா எந்தெந்த விஷயத்துல இல்ல, எமோஷனலா எந்தெந்த விஷயத்துல நம்ம டிசிஷன் எடுக்கிறோம், அதனால வர பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற நாம ஈஸி டிப்ஸை பார்க்குறோமே தவிர அதனால வர டேஞ்சர் டிப்ஸை பார்க்குறவங்க ரொம்ப கம்மி. இப்போ ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த படம் நமக்கு பிடிக்கலனாலும் கூட அதை இப்போ பார்க்க வேண்டாம்னு தோணுச்சுனாலும் கூட மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த படத்துக்காக லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து யோசிச்சுட்டு வரோம். அண்ட் ஃபேமஸ் பர்சன் பத்தி நம்ம பாக்குறப்போ எலன்மஸ் மாதிரியான ஆட்கள் 4 மணி நேரம் தூங்கி லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்கன்னு பாக்குற நம்ம அதே மாதிரி தூங்கி ஃபெயிலியர் ஆனவங்களோட ஸ்டோரியை நம்ம பார்க்கறது இல்ல. இந்த மாதிரியான திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே எமோஷனல் திங்கிங் ஸ்கில், லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி இது ஒரு மோட்டிவேஷனல் புக் இல்லை, ஆனா ஒரு லாஜிக்கல் திங்கிங்கை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ப்ராக்டிக்கல் கைடு. இந்த புக் நீங்க படிச்சு முடிக்கிறப்போ உங்களுடைய ப்ராக்டிக்கல் திங்கிங் ஸ்கில் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அண்ட் உண்மை எது உணர்ச்சி எதுன்னு சொல்லி உங்களால பிரிச்சு பார்த்து டெசிஷன் எடுக்கிற ஒரு செல்ஃப் கான்செப்ட் உங்களுக்குள்ள வரும். ஸோ இந்த புக்கு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா படிச்சு பார்த்துட்டு எனக்கு அதோட ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களை என்னுடைய செகண்ட் சஜஷன் புக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.